வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு மேற்கோள் இருக்குது. வாட் இஸ் எ சினிக்? A man who knows the price of everything and the value of nothing அப்படின்னு அந்த இது சொல்கிறாங்க. அவநம்பிக்கைவாதின்னு சினிக்க தமிழில் மொழிபெயர்க்கலாம்னா, அவநம்பிக்கைவாதிங்கிறது யார்? எல்லாவற்றின் விலையும் அவருக்கு தெரியும், ஆனால் எதனுடைய மதிப்பும் அவருக்கு தெரியாது அப்படின்னு அந்த மேற்கோள் சொல்லுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதுக்கு பின்னால் ஒரு சமூகம் சார்ந்த உளவியலும் அதோட இருக்கு. அது ஒரு தனி நபரை சொல்வதல்ல. நீங்கள் மனித விழுமியங்களோ அல்லது இப்போ நீங்கள் உதாரணமாக நம்ம ஒடிசாவில் தன்னுடைய இறந்த மனைவியினுடைய பிணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரசாங்கம் ஆம்புலன்ஸ் கொடுக்கல. அது ஒரு நம்ம விமர்சிக்க வேண்டியது அரசாங்கம். ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போன போதும் இந்த சமூகத்தினுடைய கூட்டு மனச்சாட்சி உறுத்தலையே. இப்படி உறுத்தாமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வெறும் அதை நான் அரசாங்கம் என்று மட்டும் சொல்லலை. இந்த சமூகத்தில் இருக்க விழுமியங்கள் முழுவதும் நீங்கள் பணம் சார்ந்ததாக, வியாபாரம் சார்ந்ததாக மாறுகிற போது இது அப்படி மாறுது. அந்த சொற்களுடைய முக்கியத்துவமும் அதில் ரொம்ப முக்கியமாக தெரியுது. அதாவது விலையும் மதிப்பும். ஏன்னா வால்மார்ட் தொடர்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. அது கூட லோ பிரைஸ் அண்ட் ஹை காஸ்ட், லோ பிரைஸ் வித் ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான உணர்வு தான் இதை படிக்கும் போதும் வருது. ஆனா எல்லாவற்றை பற்றியும் தெரிந்தது போல ஒரு தோற்றம், விலை தெரிந்தது போல ஒரு தோற்றம். அதே சமயம் அதனுடைய உண்மையான மதிப்பை அறியாதவராக அதே நபர் இருக்கிறது அப்படிங்கிறத நாம அரசியல் களத்திலேயும் கூட பலரை பலவிதமான கோரிக்கைகளோட வரக்கூடியவர்களை பார்க்க முடியுது. அதோட உள்ள தொடர்பு என்னங்கிறத பின்னாடி பேசலாம். நீங்க இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? சினிக் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? நான் தொடர் சொன்ன மாதிரி சினிக்குங்கிறது ஒரு அவநம்பிக்கைவாதின்னு ஒரு குறிப்பிட்ட ஒருவரோடு அதை நிறுத்தி விட முடியுமான்னு எனக்கு தெரியல. பொருள் இருக்கு. எல்லாவற்றையும் குறை கூறி கொண்டிருக்கிறவர்கள், குறிப்பாக தான் கூறுகிற ஒன்றினால் ஏற்பட போகிற பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாதவர்கள், ஒரு விட்டேத்தியாக இருக்கிற என்று வழக்கில் நாம் சொல்லுகிறோமே, பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு தோற்றம், பொருள். அதுதான் அது. நான் என் பார்வையிலும் என் கருத்திலும் இன்றைக்கு இருக்கிற சூழலிலும் சொல்கிறேன், நம்முடைய சுப்பிரமணிய சாமி மாதிரி என்று வைத்து கொள்ளலாம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறவர்கள், எந்த ஒரு மதிப்பையும் பற்றி கவலைப்படாமல் பேசுகிறவர்கள் இன்றைக்கு சமூக அரசியல் தடங்களில் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான செய்தி. ஒரு பொறுப்பான இடங்களில் கூட இருந்து கொண்டு எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஒருவரை குறிப்பிட்டு சொன்னதற்கான காரணம் இருக்கிறது, வேறொன்றுமல்ல. தமிழ்நாட்டில் ஆயுதப்படையின் சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அளவுக்கு ஒருவர் பேசுவார் என்றால் அதனுடைய பின் விளைவுகளை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அவர் இருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. இவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டுமா என்பதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய நாளிதழில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் ஆளுநர் அமைச்சர்களை நேற்று அழைத்து பேசினார். அன்றாட நிர்வாக பணிகள் எப்படி நடக்குதுங்கிறத பற்றியும், காவிரி தொடர்பான நிலைப்பாடு பற்றியும் பேசினார் அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லுது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடைக்கால முதல்வரையை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக நிர்வாகம் நடத்தணும்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வைக்கிறாரு. அதையே கிரைசிஸ் கேன் பி அவாய்டட் வித் சிஎம் இன் பிளேஸ் அப்படிங்கிற தலைப்பில் சட்ட வல்லுநர்களுடைய கருத்து கேட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி கட்டுரை ஒன்று வந்திருக்குது. நீங்கள் எப்படி ஆளுநரை அழைத்து பேசியதிலிருந்து இதை தொடங்கலாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒன்று, நம்ம ஊரில் ஏராளமான தற்காலிகங்கள் இருக்குது. நம்ம கவர்னரும் ஒரு தற்காலிக கவர்னர். இந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் கூட அரசாங்கம் ஒரு உடனடியாக, இப்போ நீங்கள் அது ஒரு அரசு அமைப்பு முறையில் சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்று கூட நான் நினைக்கிறேன்.
இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் சம்மந்தமாக வரும்போது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா 2011 அடிப்படையில் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அது எப்போ இருந்திருக்கு? 2011 சென்சஸ் வந்து 5 வருஷம் ஆன பிறகு அதன் அடிப்படையில் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு தான் பார்ப்பீங்களான்னு. இந்த மாதிரி ஒரு முதல்வர் சுகவீனப்பட்டால் என்ன, அவர் தான் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணணும் அல்லது ஒருத்தர் சொல்லணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் என்று நீங்கள் யோசிக்கிற போது நம்ம கான்ஸ்டியூஷனில் அதுக்கான ஏற்பாடு இருக்கணும். அவரே சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேறு சில விஷயங்களில் இப்போ இதில் கூட நீங்கள் சொல்கிற அந்த செய்தி கட்டுரையில் கூட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பேரறிஞர் அண்ணா இறந்த பிறகு திரு நெடுஞ்செழியன் வந்து முதலமைச்சராக ஒரு வார காலம் இருந்தார். அதற்கு பின்பு கட்சி தேர்ந்தெடு, அது ஒரு கட்சியாக இருக்கிற இடத்தில் அது சாத்தியம் இல்ல. அது ஒரு இல்லை, முதலமைச்சராக இருந்தவர் வந்து இப்போது இல்லை அப்படிங்கிற சூழலுக்கு பிறகு வரக்கூடிய ஏற்பாடு இல்ல. அண்ணா சிகிச்சையில இருக்கும்போது, சிகிச்சைக்கு போயிருக்கும் போது, அல்லது எம்ஜிஆர் உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் சிகிச்சைக்கு போயிருந்த போது அந்த இடைக்காலத்துல இது போன்ற ஏற்பாடுகள் இருந்ததா அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம இதை பார்க்க இல்லை. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு நீங்கள் சிகிச்சையில் இருக்காங்களா, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா என்பதெல்லாம் அல்ல. பிரச்சனை என்னன்னா, ஒரு அரசாங்கத்தை நடத்துவதில் ஆலோசனை சொல்வதற்கும் அந்த அரசாங்கம் இப்படி நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கும் தன்மை இருந்தால் நீங்கள் எங்கே இருந்து வேணாலும், இப்போது முதலமைச்சர் இதற்கு முன்பாக கொடநாட்டுக்கு போனார். கொடநாட்டுக்கு போவதற்கும் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போவதற்கும் வித்தியாசம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. நீங்கள் எங்கிருந்து வேணாலும் செய்திகள், அப்படி இருக்கிற நிலைமைகளை உள்வாங்கி கொண்டு ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு ஆணை பிறப்பிக்கிற அல்லது ஆலோசனை சொல்கிற இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு நிர்வாகம் என்று வருகிற போது இந்த 2 நிலைமைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதாக, அது ஒரு நீண்ட நாளாக இருக்கலாம், இது ரொம்ப கம்மியான நாளாக இருக்கலாம். கட்டாயமாக அவர் உடல்நலம் பெற்று சீக்கிரமாக வர வேண்டும். ஆனால் 10 நாளாக இருந்தால் கூட இந்த 10 நாளில் அரசாங்கத்தை நடத்துவதற்கு அவர்னால முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை உருவாக்குவது என்பது 2க்கும் பொது என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக முதலமைச்சர், ஆளுநர், தலைமைச் செயலாளர், இந்த 3 பேர் ஒரு அரசு நிர்வாகத்தில் மிக முதன்மையான பொறுப்புகளில் இருக்கிறவர்கள்னு நம்ம சொல்லலாம். இங்கே முதலமைச்சரினுடைய உடல்நிலை என்னவாக இருக்கிறது என்கிற உண்மையை சொல்கிறார்களா என்று தெரியவில்லை. தலைமைச் செயலாளர், அவருக்கு மேலே இங்கே தமிழ்நாட்டில் இன்னொருவர் இருக்கிறார். ஆளுநர் மராட்டியத்துக்கும் தமிழகத்துக்கும் பொதுவானவராக இருக்கிறார். எனவே ஆளுநரும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியவராக இல்லை. எனவே ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு குழப்ப நிலைதான் இங்கே நிலவுகிறது. யார் ஒருவருக்கும் உடல்நலம் இல்லாமல் போவது இயற்கையான ஒன்று. ஆனால் தனி மனிதர்களினுடைய உடல்நலமின்மைக்கும் ஒரு முதலமைச்சர் போன்ற பொறுப்பிலே இருக்கிறவர்களின் உடல்நலமின்மைக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்கிறது. முதலமைச்சரினுடைய உடல்நலம் என்னவாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுகிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. அடிப்படையில் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த கட்டத்தில் என்றால், வேறு யாரும் தலையிடவில்லை என்றாலும் ஆளுநர் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்திருக்க வேண்டும். அப்போதுதான் முதலமைச்சரின் கருத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லது கருத்து சொல்ல இயலாத அளவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆளுநர் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொண்டால் முதலமைச்சர் பேசுகிற முடிவெடுக்கிற நிலையில் இருந்தால் அவர் மாற்று ஏற்பாட்டை செய்யலாம். அந்த நிலையில் அவர் இல்லை என்றால் மாற்று ஏற்பாட்டை செய்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. ஆளுநருக்கு எப்போதாவது தான் வேலை வரும். இப்போது வந்திருக்கிறது. இப்போதும் வேலை செய்யாமல் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு பார்த்தவர்களாகவே எல்லோரும் இருக்கிறார்கள். இன்று வரையில் நேரடியாக நாங்கள் முதலமைச்சரை பார்த்தோம் என்று யார் ஒருவரும் சொல்லவில்லை. ராகுல் காந்தி வந்தார், பார்க்க முடியவில்லை என்றால் அது வேறு. ஆளுநருக்கும் அதே நிலைமை என்பது எதற்கு வழிவிடும் என்றால், சட்டத்துக்கு புறம்பாக சிலர் அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளவே அது வழிவகுக்கும். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்று சொல்லுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சட்டத்திற்கு வெளியே இருக்கிற சிலர் அரசை, அதிகாரத்தை, நாட்டை கைப்பற்றி கொள்வதற்கு உதவும். இது அரசமைப்பு சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் முற்றிலும் விரோதமானது. எனவே இதற்கு ஆளுநர் உடனடியாக ஒரு தீர்வை எட்ட வேண்டும். ஆளுநர் உடனடியாக ஒரு தீர்வை எட்ட வேண்டும். அவற்றைய சில சந்தேகங்களை கேட்டுட்டு திரும்ப வரேன். எம்ஜிஆர் உடல்நல குறைவாக இருக்கும் போதும் இதே மாதிரி ஒரு 5 மாதங்கள் 6 மாதங்கள் இடைவெளி இருந்தது. அந்த சமயத்தில் வந்து இடைக்கால முதல்வருங்கிற ஏற்பாட்டையோ இது போன்ற வேறு சில ஏற்பாடுகளுக்கோ நாம் போகலை.
அவர் வந்து அவருடைய இலாக்காக்களை வேறு சிலர் பார்த்துக்கிட்டாங்க. அவர் இல்லாத சூழ்நிலையில அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவதை ஒருவர் பார்த்துக்கிட்டாரு. அப்படிங்கிற நிலைமையில அந்த ஏற்பாடு முடிந்தது. அதே போன்ற ஒரு ஏற்பாடு இங்க செய்யறதுல சிக்கல் இருக்கா? இடைக்கால முதல்வர் அல்லது இடைக்கால முதல்வர் இன்னொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்க வந்து கோரிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையாக வருவதற்கு என்ன காரணம்? அதாவது முதலமைச்சருக்கு உடல்நலம் இல்லை என்பதால் ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நிலைகுத்தி நின்றுவிட முடியாது அல்லது கூடாது. எனவே மாற்று ஏற்பாடு எம்ஜிஆரினுடைய காலத்துக்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அப்போது 2 வேறுபாடுகளை நான் குறிப்பாக சுட்டுகிறேன். ஒன்று, ஒரு அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டது. மருத்துவ அறிக்கையே அமைச்சர்கள் தான் படிக்க வேண்டுமே தவிர மருத்துவர்கள் இல்லை. மருத்துவர்கள் மக்களுக்கு பதில் சொல்லுகிற இடத்தில் இல்லை, அமைச்சர்கள் தான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு அமைச்சர்கள் சொல்ல வேண்டும். ஆனா அமைச்சர்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கா அப்படிங்கறதும் அதுல உள்ள ஒரு கேள்வி. இல்ல, அமைச்சர்களையே பார்க்க யாரும் அனுமதிக்கிறது? அமைச்சர்கள் எந்த அமைச்சரும் நான் பார்த்தேன்னு சொல்றேன். எம்ஜிஆர் காலத்துல ஹண்டே சொன்னார். ஆனால் பக்கத்திலேயே ஆரம்பி போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். ஆனாலும் எதிரில் இருந்தவர்கள் அண்டே புழுகு, அண்ட புழுகு, ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்வினை ஆற்றியதும் இருக்கத்தான செய்யும். ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா? நமக்கு என்னன்னா, குறைந்தபட்சம் அமைச்சர்கள் அதை சொல்ல வேண்டும். இரண்டாவது, எம்ஜிஆருடைய முதலமைச்சராக இருந்த அவருடைய பொறுப்புகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டன. இன்றைக்கு எந்த விதமான மாற்றங்களும் நடக்கவில்லை. நீங்கள் முதலமைச்சரினுடைய பொறுப்புகளை நாம் சொல்லுவதெல்லாம் அவரை பொறுத்தளவு உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்பதுதான். அதில் ஒன்றும் மாற்று இல்லை. ஆனால் அரசின் செயல்பாடுகள் எப்படி நடக்கின்றன என்பது வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். தொடர்ந்து எந்த செயல்பாடும் இருக்காது. எல்லாரும் முட்டை அடிச்சுக்கிட்டு, தீச்சட்டி ஏந்திக்கிட்டு, யாகம் வளர்த்துக்கிட்டு அப்பல்லோ மருத்துவமனையிலேயே அமர்ந்திருப்பதென்றால் அமைச்சர் பதவியெல்லாம் விட்டுட்டு அந்த வேலையை செய்யணும். அமைச்சர் பொறுப்புகளை, அரசை நிர்வகிப்பதை ஆளும் கட்சி செய்ய வேண்டும் என்பது மக்கள் அவர்களுக்கு அளித்திருக்கிற கட்டளை. உடல்நலக்குறைவு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ், அரசமைப்பு சட்ட நெருக்கடியை ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற அக்கறையிலிருந்து சுப வீரபாண்டியன் அந்த கருத்தை சொல்றாருன்னு புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் வந்து ஜெனரலா பொதுவாக மக்களுடைய பார்வையாகவும் இருக்க முடியும். வேறு அரசியல் நோக்கங்கள் வந்து கோரிக்கைகளை வைக்கக்கூடியவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. ஆனால் வேறு அரசியல் நோக்கங்களோட நேரடியாக இது இடைக்கால ஏற்பாடுகள் தொடர்பாக பேசாம அந்த இடைக்கால ஏற்பாடாக நேர மத்திய அரசினுடைய தலையீடு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் எந்த அரசியலில் பேசுறாங்கிறத பின்னாடி பேசலாம். நீங்க வந்து புதிதாக ஒரு இடைக்கால முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அது இடைக்கால முதல்வரா பொறுப்பு முதல்வரா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போது முதலமைச்சரால் செயல்பட முடியவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பில் ஒருவர் இல்லை. இதை வழிநடத்துவதற்கு ஒருவர் வேண்டும். அதை அவங்க நியமிக்கிறதா தேர்ந்தெடுக்கிறதா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாயமாக அது இல்லாமல் அரசாங்கம் செயல்பட முடியாது என்கிற நிலைமை இருக்கிறது. எந்த துறையையும் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாத போர்ட்போலியோ இல்லாத ஒரு முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சரே தொடர்றது, அவருடைய இலாக்காக்களை மற்ற அமைச்சர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்ததுன்னா அதை ஏற்பீங்களா? இல்லை, யார் கமாண்ட் பண்றதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து எல்லா அமைச்சர்களும் சமமானவர்கள் என்று நீங்க சொல்ற போது முதலமைச்சர் அது கேபினெட் மீட்டிங் கூப்பிடுறதா இருந்தா எந்த அமைச்சருடைய தலைமையில் நடக்கணுங்கிறதுக்கான வழிகாட்டுதலோ அந்த இதுவோ அதுல வந்துடும். ஒரு குறிப்பிட்ட துறையின் அமைச்சருக்கு முதலமைச்சருடைய வேலை என்னன்னா அவங்க துறை பார்ப்பது மட்டுமல்ல, இல்லை சரி, இதர அமைச்சர்களுக்கு சொல்லுவது, அதிகாரிகளுக்கு சொல்லுவது, எல்லா துறையையும் அவங்க வந்து அதன் மீது சொல்ல முடியும். அப்படி சொல்ற போது எல்லா துறை சார்ந்தும் அதில் ஒரு கூடுதலான கருத்து சொல்லுகிற வழிகாட்டுகிற ஒரு நபராக ஒருத்தர் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் எவ்வளவு திறமை குறைவானவராக இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் ஒரு குழப்படி வருவதற்கு பதிலாக ஓரளவு திறமை இருக்கிற ஒருத்தரை நீங்கள் இருக்கிறதுக்குள் யார் திறமைசாலியோ அவரை நியமிப்பது அவசியம் இருக்கிறது. அப்படி இல்லாத போதுதான் நீங்கள் வந்து கடையில் வந்து நரிபடுக்கிற ஏற்பாடுகள் வரும். நீங்கள் ரொம்ப வீக்காக கூட ஒரு காவலாளியை வைத்துக் கொள்ளுங்கள். அது இல்லாத போது நரிகள் நாட்டாமை செய்வது என்பது தவிர்க்க முடியாது. நரிகள் நாட்டாமை செய்வது தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஜனநாயக நம்ம முதல்ல சொன்ன மேற்கோள்லேருந்து தான் வர வேண்டியது இருக்கு. ஜனநாயக விழுமியங்களை பலி கொடுத்து
எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு பவர் கொடுக்கிற ஒரு சூழலுக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அப்படி அதுக்கு துணை போறது வந்து கிட்டத்தட்ட சினிக்குகள் செய்யற வேலை தான் அப்படிங்கிற நிலைமை ஏறத்தாழ அந்த நிலை வந்துருச்சு. என்னன்னா நான் தான் சொன்னேன், முதலமைச்சரினுடைய நிலை என்னன்னு புரியல. தலைமைச் செயலாளர் உள்ள போறதாக, ராம்மோகன் ராவ் போறதாக எந்த தகவலும் இல்லை. ஷீலா பாலகிருஷ்ணன் தான் உள்ள இருக்காங்க. அவங்க அதாவது ஓய்வு பெற்றதற்கு பிறகு ஒருவருக்கு அதிகாரத்துக்கு மேல் அதிகாரம் கொடுப்பது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் இவை அனைத்துமே சட்டத்திற்கு வெளியில் இருக்கிறவர்கள் நாட்டை ஆள்வதாக இருக்கிறது. இது முற்றிலும் நம்முடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக. அரசுக்கு ஆலோசகர்களாக நியமிக்கிறது தானே, அவங்க வந்து அதிகாரத்தை அதாவது நடைமுறை என்னன்னு இருக்கு, பெயர் ஆலோசகர். ஆனால் எல்லாவற்றையும் முடிவெடுப்பதும் முதலமைச்சரை நெருங்குவதும் முதலமைச்சருக்கு அருகில் இருப்பதும் யார் என்பதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். தலைமைச் செயலாளர் பக்கத்திலேயே இல்லை, இன்றைக்கும் இல்லை. இதுல இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையில சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள்ல நீதியரசர் சந்துரு சொல்றாரு, if a chief minister is not well, the responsibility should be given to the next in command. While she can be a de jure chief minister, there will be a de facto chief minister அப்படின்னு சொல்றாரு. அதான் நான் அந்த விஷயத்துக்குள்ளேயே போகலை. நான் நீங்கள் ஒரு ஏற்பாடு செயல்படுகிற ஒரு ஏற்பாடு அவசியம் என்பதை பொறுத்து தான். அதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அந்த அளவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி இதை பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறதே தவிர, நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போ அவர் சொல்கிறது மாதிரி அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்ய முடியும். நெக்ஸ்ட் இன் கமாண்டுங்கிறது யார் இருக்காங்களோ அவங்க பார்க்கட்டும்னு சொல்கிறதுல ஒன்றும் ஆட்சேபனை இருக்க முடியாது. ஆனால் அந்த பொறுப்பை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நிலையற்ற தன்மை வந்து இந்த நிர்வாகத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா, அல்லது நீங்கள் சொல்வதை போல ஒரு சூழல் வருதுன்னா, அப்போ மத்திய அரசு தலையிடுவதற்கு ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சுப்பிரமணிய சாமியினுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு நியாயம் அதில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் வராதா? அதில் மத்திய அரசு நேரடியாக தலையிட வேண்டும், 356 பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், 4 மாவட்டங்களில் ISIS தீவிரவாதம் தலைதூக்கி நிற்குது, அதனால் அந்த 4 மாவட்டங்கள்லையும் இந்திய ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அது ஆயுதப்படையினர் சிறப்பு அதிகார சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வரிசையாக அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு வந்து இங்கே வந்து கிரவுண்டு கிடைக்கும், களம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது ஒரு தீர்வு, ஒரு மாற்று வேணும் நம்ம கேட்குறோம். அந்த தீர்வும் மாற்றும் இப்போது இருக்கிற நிலையை விட மிக மோசமான இன்னொரு அநீதியான நிலை வருமானால் நாம் இதை காட்டிலும் அதைத்தான் கூடுதலாக எதிர்க்க வேண்டியிருக்கும். இப்போ சுப்பிரமணிய சாமி சொல்லுகிற தீர்வு இருக்குது. பொதுவாக 2 ஆபத்துகள் இருக்குது. ஒரு முதலமைச்சர் செயல்பட முடியாத அல்லது செயல்படாத நிலையில் 2 ஆபத்துகள் இருக்கின்றன. ஒன்று, சட்டத்துக்கு புறம்பான சக்திகள் அதிகாரத்தை கைப்பற்றுவது. இன்னொன்று, சட்டத்திற்கு புறம்பாக அல்லது சட்டத்தின் பெயரில் அநீதிகளை கொண்டு வந்து நிலைநிறுத்துவது, குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற பெயரில். சுப்பிரமணிய சாமி சொல்லுகிற கருத்து வெறுமனே அவருடைய கருத்து என்று கூட நான் கருதவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து தான் அவர் மூலமாக சொல்லப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிற வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. அதை அவர்களும் அறிவார்கள். அதனால் ஒரு கொல்லைப்புற வாயிலின் வழியாக ஆட்சியை கைப்பற்றுகிற ஒரு முயற்சி இது. எனவே இப்போது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டியதற்கான எந்த நியாயமும் எந்த சூழலும் இல்லை. அதிமுக அரசின் மீது மிக கடுமையான விமர்சனமுடையவன் நான். ஆனால் அதற்கு மாற்று குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகாது. நாம் சொல்லுவதும் நாம் முன்வைப்பதும் தான், நீதிபதிகள் சொல்லுவதும் தான் உண்மையான மாற்று ஏற்பாடு. இந்த அம்மையார் சிறையில் இருந்தபோது கூட த சீஃப் மினிஸ்டர் டி ஜூர் டி ஃபேக்டோ என்பதாகத்தான் இருந்தது. வெளியில் ஒரு முதலமைச்சர் இருந்தார், உள்ள ஒரு முதலமைச்சர் இருந்தார். நாம் அதையும் சரி என்று ஏற்றுக்கொள்ளத்தான் செய்தோம். ஆனால் முற்றிலுமே மக்களை ஒடுக்குகிற, அதிலும் எந்த அளவுக்கு சுப்பிரமணிய சாமியினுடைய கூற்று கொடூரமானதென்றால், தென் மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தையே நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். நாடெங்கும் இருக்கிற ஜனநாயகவாதிகள் எதிர்க்கிறார்கள். எந்த தேவையும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவதும், முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு மறைமுகமாக வருவதற்கு ஏற்பாடு செய்வதும் தான் அதனுடைய நோக்கம். வேறு எதை காட்டிலும் மிக கடுமையாக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டிய கூற்று சுப்பிரமணிய சாமியின் கூற்று. கனகராஜ், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் சுப்பிரமணிய சாமி என்கிற ஒரு நபர் ஒரு ஆளுமையாக
இந்தியாவிற்குள் வெளிப்பட்டு நிற்பதே இந்திய ஜனநாயகத்தினுடைய குறைபாடுகளில் ஒன்று. அது ஒரு தவிர்க்க முடியாது. ஆனால் ஜனநாயகத்தில் ஏற்படுகிற ஒரு குறைபாட்டை ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு முறையிலிருந்து அதை சரி பண்ண முடியாது. இப்போ சுப்பிரமணிய சாமி வைக்கிற விஷயம் நீங்கள் பாருங்களேன், ஒரு கொஞ்சம் ஐஎஸ் தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் அவர் முன்வைக்கக்கூடியது வந்து சட்டவிரோதமான கோரிக்கையா அப்படி சொல்ல முடியாது. அவரு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உள்ள இருந்துதான் அவருடைய கோரிக்கையும் இருக்கு. சட்ட விரோதமான கோரிக்கையை அவர் முன்வைக்கல. அதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு செல்வது, துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு நான் சென்றால் அது சட்ட விரோதம். ஒரு போலீஸ்காரர் போனார்னா அதை வித்தியாசமாக பார்க்கறது இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களுடைய இன்றைய நடைமுறைக்கு கடந்த கால உங்களுடைய செயல்பாடு தான் நீங்கள் இன்றைய நடைமுறையில் எதை நோக்கமாக வைத்திருக்கிறீர்கள் என்பதோடு சம்பந்தப்பட்டது. சுப்பிரமணிய சாமியினுடைய கடந்த காலம் என்ன என்பது நான் இப்போ கேட்குறேன், லாஜிக்கலாகவே உங்கள்கிட்ட கேட்குறேன். 3 மாத காலமாக காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு இருந்துகிட்டு இருக்கு. அந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிடலாமா? பத்தான்கோட்லையும் ஊரிலையும் உள்ளே வந்து இராணுவம் அடிக்குது. அதை தடுக்க முடியாத அரசாங்கம். எனவே இதை விட்டுட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தி விடலாம் என்று பேச முடியுமா? எனவே நீங்கள் வந்து ஜனநாயகத்துக்கு உட்பட்ட நடைமுறைகளில் இருந்து தான் பார்க்கணும். உடனடியாக எதுக்கு 356வது பிரிவை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எங்கிருந்து வருகிறது? இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாமல் போச்சா? அரசுக்கு பெரும்பான்மை இருக்கு. ஆனா இங்க வந்து எஞ்சிய விடுதலை புலிகளும் நக்சலைட்டுகளும் தமிழ்நாட்டில் வந்து செல்வாக்கு பெற்று இருக்கிறார்கள், தலை தூக்கி இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை உருவாக்கி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் முன்கூட்டியே தடுக்கணும்னா இந்திய ராணுவம் வந்து தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் இருந்து அவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய சட்டவிரோத செயல்பாட்டை தடுக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது அவருடைய பார்வை. ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானதுன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க வந்து ஒரு படத்துல இந்த கொசுவை அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய கட்டையை வச்சு மனுஷனையே அடிக்கிறது மாதிரி நீங்க எதுக்கு எதை யூஸ் பண்ணீங்க? ஒருவேளை அவர் சொல்றது மாதிரி எஞ்சிய விடுதலை புலிகளின் ஆதரவாளர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அதுக்கு உங்களுக்கு ஆயுதப்படை சிறப்பு சட்டம் தேவைன்னு இவர் நினைச்சாருன்னா இவர் எப்படிப்பட்ட ஆளு? கடந்த காலத்தில் இவர் சம்பந்தமாக இந்தியாவினுடைய சில பிரச்சனைகள் வரும்போது இவர் என்ன நிலைப்பாடு எடுத்தார் என்பது குறித்து சொல்லும்போது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், தமிழ்நாட்டில் ஒரு 4 மாவட்டத்தில் கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணவங்களை ஐஎஸ் தீவிரவாதிகள் என்று ஒரு டிவி சொல்லுது. கொஞ்சம் கழிச்சு அவங்கெல்லாம் விசாரித்து விட்டோம், அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு செய்தி வருது. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதை காரணமாக வைத்தெல்லாம் ஒருவர் இப்படி கேள்வி கேட்பார், இப்படி ஒரு கோரிக்கை வைப்பார் என்று கான்ஸ்டியூஷனை உருவாக்கினவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. சட்டப்பேரவை காரணங்களை வைத்துக்கொண்டு காரணங்களுக்கு தீர்வை தேடுவது வேறு, தீர்வை வைத்துக்கொண்டு காரணங்களை தேடுவது வேறு. இது மிக வெளிப்படையாக ஆனா உண்ணா இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. விடுதலை புலிகள், நக்சலைட்டுகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள். அதாவது தீவிரவாதிகள் வந்து இஸ்லாமிய மட்டும்தான், மற்ற யாரும் இல்லை. எனவே இப்படி திட்டமிட்டு எப்போ வேணாலும் இந்த 3 பேரை கையில் எடுத்துக்கலாம், அவங்கள காரணம் காட்டி எதை வேண்டுமானாலும் நடைமுறைப்படுத்தலாம் என்பதெல்லாம் ரொம்ப அடிப்படையில் தேச விரோதமாக பேசிக் கொண்டிருப்பது சுப்பிரமணிய சாமி தான் என்பது என்னுடைய 6 மாதங்களுக்கு சட்டமன்றத்தை முடக்கி வைக்கிறது அப்படிங்கிற கோரிக்கையும் அவர்கிட்ட தான் வருது. அதாவது மக்களினுடைய சார்பாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை முடக்குவது என்பதுதான் திரும்ப திரும்ப. ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாதவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை புறந்தள்ளிவிட்டு தாங்கள் வந்து அமர்ந்து கொள்வதற்கு ஒரு வழி இது. நாம் சொல்லுவதெல்லாம் மக்களாட்சியின் அடிப்படை முறைகளை பின்பற்றுகிறார். 356வது பிரிவு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்குள் தான் இருக்கிறது என்பதனாலே இதை சட்டவிரோதம் என்று சொல்ல முடியாது. 356 நீக்கப்பட வேண்டிய பிரிவு என்பது பலரினுடைய கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தி திரும்ப திரும்ப தவறாக பயன்படுத்தி, அது ஒரு மிஸ்யூஸ் என்று சொல்ல வேண்டும், தவறாக பயன்படுத்தி இப்படி அவர்கள் செய்வது அது சட்டத்திற்குள் இருந்தாலும் நீதிமன்றத்திலேயே பல நேரங்களில் அது சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற தீர்ப்பும் வந்திருக்கிறது. எனவே இது நீதிமன்றம் அளவுக்கு போக வேண்டாம். சுப்பிரமணிய சாமி அப்படி ஏதும் செய்ய நினைத்தால் அது மிகப்பெரிய எதிர்விளைவைத்தான் கொடுக்கும். ஒரு விஷயம் நிறைவு செய்யணும், இந்த பகுதியை நிறைவு செய்யணும். 2016 சட்டமன்ற தேர்தலில் நீங்க 2 பேருமே இன்றைய மக்களுடைய தீர்ப்பு உங்களுடைய கோரிக்கைகளுக்கும் உங்களுடைய பிரச்சாரத்துக்கும் மாறாக வந்த தீர்ப்பு தான். இருந்தாலும் அந்த தீர்ப்பை
வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்க கருத்து சொல்றீங்க. அது வேறு விதமாக யாராலும் ஹைஜாக் செய்யப்பட்டு விட கூடாது அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. அதற்கான ஏற்பாடுகளை நீங்க சொல்றது மாதிரி செயல்படுத்துவதற்கான முழு பொறுப்பும் இன்றைய ஆளும் கட்சிக்கு இருக்கு. அது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஜனநாயக ரீதியான ஒரு தீர்வை முன் வச்சு செயல்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வேறு 2 செய்திகள் இருக்கு. மதச்சார்பற்ற இந்தியாவில் தலாக் முறையில் விவாகரத்து செய்வதற்கு இடமில்லைன்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கருத்து சொல்லியிருக்குது. அது ஒரு செய்தியும், உச்சநீதிமன்ற தீர்ப்பாக ஒரு தீர்ப்பும் செய்தியாக இருக்கு. அதாவது தன்னுடைய வயதான பெற்றோரை உடன் வைத்து பராமரிக்க மனைவி சம்மதிக்கவில்லை என்றால் அந்த மனைவியை ஒரு இந்து கணவன் விவாகரத்து செய்யலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிற விவாகரத்து தொடர்பான இன்னொரு செய்தியும் இருக்கு. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2க்கும் பொதுவான தன்மை என்னங்கிறத பேச முடிஞ்சா பேசலாம். மதச்சார்பற்ற இந்தியாவில் தலாக் முறைக்கு இடமில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 செய்திகளுமே ஒரு பார்வையில் சரியான செய்திகளாக தோன்றுகின்றன. ஆனால் ஆழ்ந்து பார்க்கிற போது இன்னொரு பக்கம் 2 செய்திகளுக்கும் இருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். ஆண் பெண் சமத்துவம் என்பது முக்கியமானது. மதத்தின் பெயரால் ஒரு பெண்ணினுடைய உரிமை பறிக்கப்படக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த தலாக் பற்றி நம்மக்கிட்ட ஒரு பொதுவான பார்வை இருக்குது. ஆண்கள் 3 முறை தலாக் சொன்னால் பெண்களை கைவிட்டு விடலாம், எனவே பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, இங்கே சமத்துவமும் இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் நான் இஸ்லாமிய நண்பர்களிடம் பேசினேன். பேராசிரியர் ஹாஜாகனி போன்ற நண்பர்களிடமிருந்து நான் சில செய்திகளை தெரிந்து கொண்டேன். அடிப்படையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தலாக் சொல்லுகிற உரிமை பெண்களுக்கும் இருக்கிறது. இன்னமும் சொன்னால் பெண்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆண்களாவது 3 முறை தலாக் சொல்ல வேண்டும், அதுவும் குறிப்பிட்ட இடைவெளியில். தலாக் இன்றைக்கு நாளைக்கு என்று சொல்ல முடியாது, ஒரு 3 மாத இடைவெளி இருக்கணும். இடையில் பெரியவர்கள் பேசுவார்கள். எதிலும் அது ஏற்புடையதாக இல்லை என்றால் இறுதியில் அந்த மனமுறிவு வழங்கப்படும் என்பது. பெண்களை பொறுத்தளவு ஒரே ஒரு முறை, அதை அவர்கள் குலாக் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு முறை சொன்னாலே அது போதுமானது. அந்த மனக்கொடையை மட்டும் திருப்பி கொடுத்து விட வேண்டும். இவை அனைத்தும் நபிகளினுடைய ஹதீஸ், அவர்களுடைய நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டின் நடைமுறையில் அப்படி இருக்கிறதா? இது அதாவது ஏட்டில் என்ன இருக்கிறது என்பது ஒன்று, நாட்டில் என்ன இருக்கிறது என்பது இன்னொன்று. நடைமுறையில் பெண்கள் அப்படி குலாக் என்று சொல்லி எத்தனை ஆண்களை விவாகரத்து செய்திருக்கிறார்கள், அதை எத்தனை சமூகம் அனுமதித்திருக்கிறது? இந்த இடத்தில் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இங்கே ஒரு ஆணாதிக்க சமூகம். இது ஆணாதிக்கம் என்பது இஸ்லாமிய மதத்தில் மட்டுமல்ல, எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இன்னமும் சொன்னால் இங்கே இருக்கிற இஸ்லாம் மதமோ கிறிஸ்தவ மதமோ இந்துத்துவ நடைமுறைகள் பலவற்றை உள்வாங்கி இருக்கிறது. இன்னமும் நீங்கள் அரேபியாவில் போய் சாதி கேட்டால் அவர்களுக்கு புரியுமா? சுவிட்சர்லாந்தில் போய் நீ முதலியாரா நாடாரான்னு கேட்டால் அந்த கேள்வியே அவனுக்கு புரியாது. ஆனால் இங்கே கிறிஸ்டியன் நாடார் இருக்கார், இங்கே இஸ்லாமிலையும் அந்த சாதிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் இந்து மதத்திலிருந்து உள்வாங்கி கொண்டவை. அவர்கள் இன்னமும் இந்து மதத்தை விட்டு முழுமையாக வெளியேறவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. அந்த இந்துத்துவ முறைகளிலே இருந்து உள்வந்த இன்னொன்று தான் இந்த ஆணாதிக்கம் நான் கருதுகிறேன். ஆகையினாலே இது சரி செய்யப்பட வேண்டும் நடைமுறையிலும். இன்னொன்றையும் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனால் அனுமதிக்கப்பட்டவைகளிலேயே மிகவும் வெறுக்கப்படுவது இந்த தலாக் தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அதை விரும்பியோ உடனடியாகவோ அங்கும் செய்துவிட முடியாது. மத்திய அரசுக்கு இப்படி ஆண் பெண் சமத்துவத்தை ஏற்படுத்துவது நோக்கமில்லை, எந்த வகையிலாவது சிறுபான்மையினரை ஒடுக்குவது தான் இவர்களுக்கு நோக்கம் என்பது இன்னொரு பக்கத்து செய்தி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த 2 செய்தியும் இணைத்தே பார்க்கணும்னு நினைக்கிறேன். உண்மையில் அந்த 2வது செய்தி இருக்க, அதாவது ஒரு இந்து கணவன் தன்னுடைய பெற்றோரை வைத்து காப்பாற்றுவதற்கு மனைவி அனுமதிக்கவில்லை என்றால் அவங்கள விவாகரத்து செய்யணும் அப்படின்னா ஒரு இந்து பையனை கல்யாணமே பண்ண முடியாது. உண்மையை சொல்ல போனால் இந்த பொண்ணு தானே அப்பா அம்மா அத்தனையும் விட்டுட்டு இங்கே வராங்க, நான் பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் விடுங்க. பாலின சமத்துவத்துக்காக தலாக்கை ஏற்க முடியாது மத்திய அரசினுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு செய்தி. உச்சநீதிமன்ற தீர்ப்பு எந்த விதத்துல பாலின சமத்துவத்தை கடைபிடிக்குதுங்கிற கேள்வி நீங்க அதை 2 பேருக்கும் பொருத்தி இருந்தால், மனைவி கணவன் இந்த 2 பேருடைய பெற்றோரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது, நீங்க 2 பேரும் பண்ணணும்னு சொன்னா கரெக்டு.
ஆனா நீங்க மாமனார் மாமியாரை ஒரு ஆளு விட்டுட்டு வந்துருவான், அதை பத்தி நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்கன்னா இதுல எங்கே இருக்கு? ஒரு ஆணாதிக்க மனோநிலை தான் இருக்கிறது என்பதை நாம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, பெற்றோரை பராமரிக்கிற பொறுப்பு வந்து ஆணுக்கு இருக்கு அப்படிங்கிற சிந்தனையில இருந்து வருது. அதான் சொல்றேன். ஆணுக்கு இருக்கிறது என்பதை நீங்க என்னன்னா, பெண் அதுக்கு முடியாதவ அல்லது அவளுக்கு அந்த உரிமை இல்லை அப்படிங்கிறது. கடமை இல்லைங்கிறது மட்டும் இல்லை, உரிமை இல்லை. என்னுடைய தாய் தந்தையரை பராமரிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதை ஒரு பெண்ணுக்கு நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. அது சரியில்லைன்னு நினைக்கிறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நீங்கள் அந்த செய்தி ரொம்ப அருமையாக சொல்லுது, ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது என்னவா, பலதார மனத்துக்கு வழிவகுக்கும் இந்த தலாக் விவாகரத்து முறையை பல்வேறு முஸ்லீம் நாடுகளும் கைவிட்டுள்ளன. இங்கே பலதார மனம் இருக்குது. எத்தனை முஸ்லீம்களும் இந்துக்களும் அல்லது இதர மதத்தினரும் பலதார முறை எத்தனை பேர் இதை ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய அஃபிடவிட்டாக போடுறாங்கன்னா இவங்களுடைய அதாவது ஒரு வக்கரமான நிலைமை அதில் இருக்குது. நீங்கள் காங்கிரீட்டான பொசிஷன்லேருந்து தான் போடணும். இந்தியாவில் இத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க, இத்தனை சதவீதம் பேர் பலதார மனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அது இல்லை. நான் அந்த விஷயத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னால் அதை சொல்கிறேன். சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பெண்களுக்கு பாகுபாடு காட்டப்படுவதை ஏற்க முடியாது. கரெக்ட். எல்லா இடங்களிலும் எல்லா பொது இடங்களிலும் பெண்களுக்கான சமநிலையை உத்தரவாதப்படுத்துவது என்பதை உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா? நான் இதை பர்சனல் விஷயமா பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம பிரதமருடைய மனைவி தொடர்ச்சியாக இந்த பாஸ்போர்ட் இந்த விஷயங்கள் அதெல்லாம் தெரியும். அதாவது இந்து சட்டத்தில் இருக்கிறபடி அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்து கூட அவங்கள சுயேட்சையாக முடிவெடுக்க விடக்கூடாது என்கிற காரணத்துக்காகத்தான். நீங்கள் நேரடியாக ரெண்டு பேரும் பர்சனலாக கணவன் மனைவியாக வாழலைனா கூட இன்னொரு வாழ்க்கையை அனுமதிக்க முடியாது என்பதிலிருந்து அது வருது. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை? நான் உங்களோட வாழவே இல்லை, நான் விவாகரத்து பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறதில்ல. இப்படி நாடாத்தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத. அதே போல் நமது நாட்டின் அரசு எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல. இப்படி ஒரு கவர்மெண்ட்டு அஃபிடவிட் போடும்போது முந்தா நாள் பத்திரிகையில் ஒரு செய்தி வருது. ராஜஸ்தான் அரசாங்கம் எல்லையில் பாதுகாப்பு படை வீரர்கள், நம்ம இராணுவ வீரர்களுடைய தைரியத்தை உருவாக்குறதுக்காக 21 தேசபக்த பிராமணர்களை கொண்டு ஒரு யஜ்ஞம் நடத்துகிறாங்க. முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார் என்று அறிவிக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த அப்பல்லோவில் நடக்கிறது மாதிரி கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஒரு அரசாங்கம் இப்படி சொல்கிற அரசாங்கம், அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இதை அம்பேத்கர் நல்லா சொல்லியிருக்கார். இந்து சட்டம் சம்பந்தமான விவாதம் நடக்கிற போது அதில் இவர் பதில் சொல்லிகிட்டே வர்றார். அப்போ ஒரு பகுதி ஒரு ஸ்டேஜில் என்ன கேட்குறாங்கன்னா, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க, அப்போ காமன் சிவில் கோடு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், நீங்கள் காமன் சிவில் கோடை எதுக்காகன்னு கேட்குறீங்க அப்படின்னு. அது நல்ல நோக்கத்தோடு கேட்கப்பட்டது அல்ல அப்படின்னு இந்த அறிக்கை இந்த செய்தியிலையுமே கடைசியில் இருக்குது. இது தொடர்பாக சட்ட ஆணையத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான PS சௌகான் கூறியதாவது, பொது சிவில் சட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பதன் மூலம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இதை நோக்கி தான் போகிறாங்க. பொது சிவில் சட்டம் கட்டாயமாக ஒரு கட்டத்தில் வந்துதான் ஆகும், வர வேண்டும் என்பது. ஆனால் இப்போ எல்லாமே தனி சட்டமாக தானே இருக்குது. அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும். நீங்கள் பொது சிவில் சட்டம் என்பது உங்கள் பொது புத்தியில் எது ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கிறதுனா இந்து தனி சட்டம்தான் பொது சிவில் சட்டம் என்று பொது புத்தியில் ஏற்கப்பட்டிருக்கு. எனவே இதுக்கான ரிஃபார்ம் முஸ்லீம் அமைப்புகளிடமிருந்து முஸ்லீம் சமூகத்திலிருந்து வரட்டும் என்பதுதான். அதுவரையிலும் ஒரே ஒரு விஷயம் அவங்க கேட்குறது என்னன்னா, இப்போ சார் சொன்னது மாதிரி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த 3 மாதம் கழித்து இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் எஸ்எம்எஸில் போடுறது, மெயிலில் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதை பண்ணட்டும். ஆனால் மத்திய அரசினுடைய நிலை அது தொடர்பானதாக இல்லை. அந்த தலாக், அதாவது 3 மாதவிடாய் சுழற்சி காலங்களுக்கு டைம் கொடுத்து ஒவ்வொரு மாதமும் அவங்க தலாக் சொல்லி 3 அந்த மாதிரி தலாக் முறை ஒரிஜினலாக நபிகளுடைய நடைமுறை குறித்து நபிகள் சொன்ன விஷயத்தில் இருக்கக்கூடியதுக்கு தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து சொல்லுவது, அதற்கு வந்து அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் சுட்டி காட்டிய மாதிரி ஒரு ஆணாதிக்க சிந்தனையினுடைய வெளிப்பாடாக அந்த விவாகரத்தை உடனடியாக மனவிலக்கை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர்ற அநீதியிலிருந்து அந்த பெண்களை காப்பாற்றணுங்கிற நோக்கத்துல இந்த இது சொல்லல இது அந்த சிஸ்டத்தையே குறை சொல்லி எதிர்த்து அந்த கருத்தை சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ அந்த இன்னொரு தீர்ப்பு இருக்கேன், எப்படி நீதிமன்றங்கள் இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுக்கின்றன எனக்கு தெரியல. இதையெல்லாம் பொதுமைப்படுத்துகிற போது 1000 கேள்விகள் வரும். வயதான பெற்றோரை பராமரிக்கவில்லை என்றால் அப்போ வயதாகாத பெற்றோரை பராமரிக்காமல் விட்டுடலாமா? வயதான என்றால் எவ்வளவு வயதான? பல்வேறு விதமான விளக்கங்கள் தேவைப்படுகின்றன. அதாவது பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் என்பது மிகச் சரியானது. அது ஒரு சமூக கடமையை தவிர சட்டத்திற்கு உட்படுத்த முடியுமா என்பது பெரிய கேள்வி. நீங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றி ஆகணும்னு ஒரு சட்டம் போட முடியுமா? ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நபர்களுக்கான விருப்பங்கள் உரிமைகள் இருக்கவே செய்கின்றன. நாம் சமூக பொறுப்புகளை வலியுறுத்துகிறோம். அதில் தோழர் சொன்னது தான் மிகச் சரியானது. அப்படி தனிப்பட்ட சமூக பொறுப்புகள் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றன என்று இந்த சமூகம் சொல்லுவதே ஒரு விதத்தில் மிக எதிரான. இவங்க பெண்களுக்கு ஆண் பெண் சமத்துவம் பற்றி தலாக் விஷயத்தில் பேசுகிறாங்களே, இதில் பேச வேண்டாமா? நீங்கள் இயல்பாகவே நம்ம நடைமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டோடு மாப்பிள்ளைன்னா ரொம்ப அவமானம்னு கருதுகிறோம். அப்போ வீட்டோடு மருமகளுக்கு என்ன பேருன்னு கேட்டேன் நான். மருமகள் வீட்டோடு இருக்கலாமா? இந்த பிறந்த வீடு புகுந்த வீடு போன்ற சொற்கள் எல்லாமே அகற்றப்பட வேண்டும் நான் சொல்கிறேன். அது என்ன பிறந்த வீடு? 2 பேருக்கும் 2 வீடுகள் தான். 2 பேரும் யாரோடு இருக்க விரும்பினாலும் இருக்கலாம், தனியாக இருக்க விரும்பினால் தனியாக இருக்கலாம். முடிந்தவரை தனித்தனியாக போய்விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையே தவிர, எனவே அது அவரவர் விருப்பம் சார்ந்தது. நமக்கும் கூட மனமுறிவு என்கிற உரிமை எல்லோருக்கும் வேண்டும். ஆனால் அந்த உரிமையை கடைசியாக பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். எடுத்ததற்கெல்லாம் மனமுறிவு என்பது ஒரு சமூகத்தில் ஒரு ஒழுங்கை நிலைநாட்டார். அதற்காக மனமுறிவே கூடாது என்றும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட காரணங்களுக்கு, அதாவது இப்போ மனமுறிவுக்கு புதிதாக ஒரு காரணத்தை நீதிமன்றம் எடுத்து கொடுத்திருக்கிறது. இந்தந்த காரணங்களுக்காக மனமுறிவு செய்யலாம், அடித்தால் மனமுறிவு செய்யலாம், ஆண்மை குறைவென்றால் மனமுறிவு செய்யலாம் என்பதையெல்லாம் தாண்டி இப்போது இப்படி ஒரு காரணத்தை புதிதாக நீதிமன்றமே எடுத்து கொடுத்திருக்கிறது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது சமூக நடைமுறைக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் இயல்பான ஒரு வாழ்க்கை முறைக்கும் முற்றிலும் எதிரானது. ஆண் பெண் சமத்துவத்துக்கும் எதிரானது. நீங்கள் இது தொடர்பாக வேறு எதாவது சொல்லணுமா? இல்லை, அதாவது நான் என்ன கேட்குறேன், பையன் பார்க்கலைன்னா என்ன பண்ணுறது? ஒன்று, பையன் வந்து மாமனாரை பார்க்கலைன்னா, நீங்கள் பொது வெளியில் நீங்கள் இடதுசாரி கருத்தியலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, நவீன தாராளமய கொள்கை வந்துட்ட பிறகு நீங்கள் எல்லா தளத்திலும், அது பொருளாதாரம் சார்ந்தது மட்டுமல்ல, விழுமியங்கள் சார்ந்து சமூக வாழ்க்கை சார்ந்து முற்போக்காக யோசிக்கிறது என்பதுலேருந்து பின்னால் போகுது. இப்போ நீங்கள் கூட சொல்கிற விஷயத்தில் வந்து முகமது நபி சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. முகமது நபியோ இயேசுபிரானோ அல்லது கண்ணனோ யார் வேணாலும் சொல்லட்டும், காலத்துக்கேற்று இது மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு அம்சமும் இன்றைய காம்ப்ளெக்ஸான ஒரு சிக்கலான ஒரு சமூக சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தீர்வுகளில் இருந்து தேட முடியாதுங்கிறது நடைமுறையான விஷயம். எனவே முஸ்லீம் சமூகத்திற்குள் இருந்து, நிச்சயமாக இந்து சமூகத்திற்குள் இருந்து தான் இதை சரிப்படுத்துவதற்கான குரல்கள் வலுவாக எழுந்து வந்தது. நீங்கள் உடன்கட்டை ஏறுதலோ குழந்தை திருமணமோ அல்லது வந்து விதவை திருமணமோ இது பற்றியான விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்தோ வெளியே இருந்து வரல. எனவே அந்த சமூகம் அது இதிலிருந்து வெளியே வரும். ஆனால் இன்னைக்கு இருக்கிறது, இவங்க சொல்றது வந்து ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை. நீங்கள் பொதுவாகவே சில நேரத்தில் கேட்பாங்க, ஏன்னா உங்கள் சுஜித் வந்து தாடி வச்சிருக்காரு அப்படின்னு. ஏன் நீ தாடி வைக்கலைங்கிறதுக்காக அவரை தாடி வைக்கக்கூடாதுன்னு நீ சொல்ல. அவரவர் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. நீ ஏன் வந்து இந்த வேஷ்டி கட்டுற, இந்த சட்டை போடுறா என்பது என்னன்னா, இவர் பொது புத்தியில் எது சரி என்று நினைக்கிறாரோ அதை எல்லாரும் பின்பற்றுவதுதான் அது செக்குலர் என்று அவங்க நினைக்கிறாங்களே தவிர, அவரவர் இயல்புப்படி அவரவர் இருப்பதுதான் அது பொது. அவரவர் இயல்பு வந்து தன்னுடைய சாதி சார்ந்த நடைமுறைகளை, தன்னுடைய மதம் சார்ந்த நடைமுறைகளை அப்படியே கடைபிடிச்சிட்டு சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக பொது வெளியில பேச முடியுமாங்கிறதுல இருந்து தான் அந்த கேள்வி. பொது வெளியில் நீங்க மற்றவங்களோடு பயன்படுத்தும் போது பண்ண முடியாது. நீங்க உங்க வீட்டுக்குள்ள நான்வெஜ் சமைக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான்வெஜ்ஜே பிடிக்காத ஒருத்தர் இருக்க இடத்துல நான் சமைக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு. அது ஒருத்தர் விரும்பாத போது, அல்லது நீங்க பரஸ்பரம் ஏற்றுக்கொள்கிற
ஒரு பிரச்சனை இருக்கிற போது. எனவே அடுத்தவர் மீது திணிப்பது, அடுத்தவருடைய உணர்வை நீங்கள் ஒரு பர்சனலாக உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஜாதின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இல்லை, அதாவது தங்களின் மத கண்ணோட்டத்தை பொதுத்தளங்களில் கொண்டு வந்து திணிக்கக்கூடாது என்பது தானே தவிர மத கண்ணோட்டமே இருக்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா என்பது இன்னொரு கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சாதியையும் மதத்தையும் ஒன்றாக வைத்து பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய பார்வை. என்றால் மதம் என்பது அவரவர் நம்பிக்கை, அவரவருடைய வாழ்க்கை முறை, அனுபவம் சார்ந்தது. சாதி என்பது பிறப்பால் சொல்லப்படுகிற ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. மதம் இல்லாமல் வாழலாம், மதத்தில் இணைந்தும் வாழலாம். ஆனால் சாதி இல்லாமல் தான் வாழ வேண்டும் என்று கருதுவது தான் அடிப்படை. என்றால் சாதி அடிப்படையில் சமத்துவத்துக்கு எதிரானது, வேறொன்றுமல்ல. சாதி என்பது சமத்துவத்துக்கு எதிரானது. மதத்தை அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அந்த மத கண்ணோட்டத்தை கூட பொது வெளிகளில் திணிக்காமல் இருப்பது தான் மதச்சார்பின்மையை தவிர யார் ஒருவரும் எந்த மதச்சார்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியும். அதை வந்து அக்காலி தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட சொல்ல முடியாது. வேறு சில அரசியல் கட்சி, காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க, மற்ற அரசியல் கட்சியில் ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு தேசிய இன அடையாளத்தோடவே தன்னுடைய தோற்றத்தை வச்சிருக்கிறது அல்லது தன்னுடைய மத அடையாளத்தோடைய தன்னுடைய தோற்றத்தை வச்சிருக்கிறதுங்கிறத மற்றவர்களை தொல்லை பண்ணாத வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம்னு நீங்கள் சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் பெரியார் வழி வந்தவர்கள்னு சொல்கிறவங்களோ அல்லது மார்க்ஸ் வழி வந்தவர்கள்னு சொல்கிறவங்களோ இந்த மாதிரி தன்னுடைய மத அடையாளங்களையும் தேசிய இன அடையாளங்களையும் தன்னோட வச்சிருக்கிறத வந்து அப்படி புரிந்து கொள்ள முடியுமாங்கிற கேள்வியிலேருந்து தான் சுர்ஜித் தொடர்பான கேள்வியே வருது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்படி சில நேரங்களில் இஎம்எஸ் அதான் நீங்கள் சுர்ஜித் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, சுர்ஜித் யார் மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் ராமகிருஷ்ணன் ஒரு தடவை பேசும்போது சொன்னாருன்னு சொன்னாங்க, நம்பூதிரிபாடுன்னு பேர் வச்சுக்கலாமா, அது வந்து ஜாதி அடையாளம் இல்லையா அப்படி. அவர் என்ன கேட்டிருக்காரு, அது கரெக்டு. ராமதாஸுக்கு பின்னால் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்னும் ராமதாஸ் என்ன ஜாதினும் இல்லை, அதனால் அவர் வந்து ஜாதியை விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் சுந்தரையா மாதிரி ரெட்டியாருன்னு இருந்ததை விட்டுட்டு வந்த பல பேர் இருந்தாங்க. இவர் அதை பற்றி கவலைப்படல. நீங்கள் சுர்ஜித் சம்மந்தமாக சொல்லும் போதே எந்த மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க அதை சொல்லுங்கள். எப்படி வைத்துக்கொள்ளணும்? இல்லை, நான் சொல்கிறேன். அதாவது பண்பாட்டு ரீதியான மாற்றங்களை நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அது மேற்கத்திய செல்வாக்கு காரணமாக கூட இருக்கலாம், மேற்கத்திய பண்பாட்டினுடைய செல்வாக்கு காரணமாக கூட இருக்கலாம். பஞ்சாப்ல தன்னுடைய தாடியை எடுத்த பல இளைஞர்கள் அந்த காலத்துல பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள்ங்கிறத பாக்குறோம். அப்படி ஒரு சூழல் வரும்போது மத ரீதியான விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்ததாக கருதப்படக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இங்க தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி பெரியாரிஸ்டுகள் அடையாளங்களோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. அது தப்பா இல்லையாங்கிறது தான். அது முக்கியமானது முக்கியமற்றது, எசென்சியல் நான் எசென்சியல்னு ஒன்று இருக்கு. நீங்க எதை பர்ஃபார்ம் பண்றீங்க, நீங்க பூணூலை எடுத்துட்டு வந்ததை பெருசா பேசாம நம்பூதிரிபாடுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு அதையா மாத்தலைங்கிறத மட்டும் நீங்க வந்து சொல்ற போது உங்களுடைய நோக்கம் என்ன என்கிற கேள்வி இருக்கு. நீங்கள் வந்து ஒரு தலித்து வீட்டில் தான் அவர் வந்து தலைமுறை வாழ்க்கை நடந்தார், நான்வெஜ் சாப்பிட கற்றுக்கொண்டார், அவருடைய சொந்த சொத்து முழுவதையும் கட்சிக்கு கொடுத்துட்டார். அவங்க வந்து எந்த இடத்துலையும் இந்த சனாதன இதையோ நம்பூதிரி குடும்பத்துக்கான எந்த அடையாளங்களையோ அவங்க வந்து பின்பற்றலைன்னு சொல்கிறதை எல்லாம் தாண்டி இந்த பேரை மட்டும் பேசுவதனுடைய நோக்கம் என்ன என்கிற கேள்விதான் அதற்குள்ள. இப்போ நான் இதுக்கு விடை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை தோழர் வச்சிருக்கிறார். தன் சொத்து முழுவதையும் நாட்டுக்காக கட்சிக்காக கொடுத்தவர், ஒரு தலித் சமூகத்தில் தோழர்களோடு வாழ்ந்தவர், இவ்வளவையும் செய்ய முடிந்தவரால் அந்த ஜாதி பெயரை விட முடியாதா என்பது ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டால் நாம் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டியவர்கள். நீங்கள் சொன்னது போல நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட அது ஒரு தேர்தல் சார்ந்த கட்சிக்கு சில சமரசங்கள் இருக்கலாம். ஆனால் திராவிடர் கழகத்தில் இருக்கிற ஒருவர் தன் சாதி பெயரால் அறியப்படுவாரானால் கண்டிப்பாக அது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் பொருந்தும். திராவிடர் கழகமானாலும் அல்லது இருக்கிற வேறு வேறு சில திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம், எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை, எந்த அமைப்பாக இருந்தாலும் சாதி பெயரால் அறியப்படுவது என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. நீங்கள் மூப்பனாரை நான் கேட்கல, நம்பூதிரிபாட்டை தான் கேட்குறேன். மூப்பனாரை நான் கேட்கல. நீங்க இதை இன்னொரு இடத்துக்கு இடையில வந்து நீங்க அதை பத்தி கவலைப்படல, நம்பூதிரிபாட்டு சொல்லலாம், நாங்க கவலைப்படுறோம். இல்லை, நான் ஒன்று சொல்றேன். இது இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால
தோழர் வாசு ஒரு விஷயம் சொன்னார். அவங்க பேரண்ட்டை மார்க்ஸை பற்றி படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. சின்ன பையன் படிச்சுட்டு என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் மார்க்சிஸ்ட்னு சொல்லக்கூடாது, நீங்கள் கார்லிஸ்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இந்த மார்க்ஸ் என்பது அவங்களுடைய குடும்ப பெயராக இருக்குது, கார்ல் என்பது தான் அவருடைய பேராக இருந்திருக்கு, எனவே கார்லிஸ்டாக சொல்லணும் அப்படின்னு. சரி, ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட். நீங்கள் உள்ளடக்கத்துக்கும் தோற்றத்துக்குமான ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் தூக்கி எறிஞ்சாங்க, போனாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. அவர் ஒரு பேரால் அறியப்படுகிறார். அந்த பேரையே நாளைக்கு நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, எதுக்கு இது ஒரு கேரளா பேராக இருக்குது, இதுக்கு ஏன் இப்படி இருக்குது? நான் என்ன கேட்குறேன், இது இந்த 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 தோற்றங்களை வைத்து அதை சொல்வது என்பது, அது சென்ட்ரிக்காக வர்றது என்பது அது சரியான நடைமுறை என்று நான் கருதல. இல்லை, அதாவது தோழர் சொல்கிற அந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். வடிவம், உள்ளடக்கம் இரண்டில் எது முதன்மையானது என்றால் உள்ளடக்கம் தான் முதன்மையானது. ஆனால் வடிவமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்ங்கிறத நீங்க மறுக்கக்கூடாது. வடிவத்துக்கு, அதாவது கேரளா பெயருக்கும் ஆந்திரா பெயருக்கும் சாதி பெயருக்கும் இடையில் அடிப்படை வேறுபாடு உண்டு. தோழர்கள் எல்லா இடங்களிலும் நியாயம் பேசுவார்கள். அவர்களை பற்றி சிக்கல்கள் வருகிற போது நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன், அவர் ஆசிரியர் ஐயா வீரமணியாக இருந்தாலே அவர் சாதி பெயரால் அறியப்பட்டால் கண்டிப்பாக நான் எதிர்ப்பேன். சாதி பெயரால் அறியப்படுவது என்பது வேணா நீங்கள் மதத்தின் பெயரால் கூட அறியப்படலாம். நீங்கள் அதுவே ஒடுக்கப்பட்ட சாதியின் பெயரால் அறியப்படலாம். 1929 சுயமரியாதை மாநாட்டின் தீர்மானம் என்ன? உள்ளே வருகிற போது நீங்கள் சவுந்தரபாண்டிய நாடாராக வந்திருக்கலாம், போகிற போது சவுந்தரபாண்டியன் தான். அது வரைக்கும் நாயக்கர் என்று தான் ஐயாவே அழைத்தார்கள். அது ராமசாமி நாயக்கர் அல்ல. நீங்கள் பெரியார் என்று சொல்ல வேண்டாம், ஈவேரான்னு கூட சொல்லுங்க. ஆனால் நாயக்கர் என்று சொல்லுவது ஒரு நாளும் சரியான செய்தியாக இருக்க முடியாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ பகத்சிங் நீங்கள் தாடி எடுத்தாருன்னு சொன்னீங்க, சிங்குங்கிற பேரை விட்டாரா? நீங்க பொதுவா இந்தியா முழுவதும் அறியப்படுகிற ஒரு விஷயம் சிங் என்பது ஜாதி பெயர் இல்லை. இல்ல இல்ல, நான் அதை சொல்ல. ஆனா ஒரு சிங்க பார்த்தேன்னு நம்ம பொது புத்தியில அப்படிதானே இருக்கு. நீங்க நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் இப்ப பெரியார் சொன்னதுனால சொல்றாரு, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா எடுக்கக்கூடாது. 1948 பெரியார் பேசும்போது சுயமரியாதை பத்தி பேசாத, நீங்க இயக்கத்துக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி இருக்காரு. நீங்க சொல்ற உள்ளடக்கத்தை பற்றி புரிதலோட தான் பேசுறோம். உள்ளடக்கத்தை நான் மறுக்கவே இல்லை, நம்பூதிரி பார்த்தினுடைய நான் அதை சந்தேகப்படவே இல்லை. ஆனால் ஃபார்ம், வடிவம் என்பதும் கணக்கில் கொள்ளப்படுவது என்பதை மறுக்காது. ஆனா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இந்தியா முழுக்க ஏற்படவில்லைங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சமூக வளர்ச்சி மார்க்சிஸ்டுகளோ அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து போன திராவிட இயக்கம், மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து போன மார்க்சியல் நிர்ணய குழுக்களோ கூட இந்த விஷயத்துல அவ்வளவு கவனம் ஏற்றுக்கொண்டவர், இந்த விஷயத்துல அவங்க கவனம் செலுத்தினதாக தெரியல. பல உயிர் தியாகம் செய்த பல தோழர்கள் கூட அவர்களுடைய சாதி பெயரோடு சேர்ந்து அடையாளத்தை தான் அறிய. சீனிவாசராவினுடைய தியாகத்தை நான் குறைச்சு மதிப்பிடுறேன்னா, அவர் பார்ப்பனராக இருக்கலாம், வேற மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கலாம், சீனிவாசராவினுடைய தியாகத்தை ஒரு நாடு நான் குறைச்சு மதிப்பிடல. ஆனால் அவரை தோழர் சீனிவாசன் என்று அறிந்து கொள்வதுதான் நல்லது. அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, ஒருவர் எந்த பெயரால், நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன், நீங்க அப்படின்னா மார்க்சிஸ்டுக்கு பதிலாக கார்லிஸ்ட்னு சொல்லுவீங்களா? அதுதான் உங்களுடைய நோக்கமா? மார்க்ஸ் கூட குடும்ப பெயர், இனப்பெயர் வேறு, சாதி பெயர் இல்ல. ஒரு காலத்துல இல்ல ஒரு காலத்துல இதோட சேர்த்து தான் நம்ம ஊர்ல வச்சிருந்தாங்க. அவர் ஒன்றும் அதாவது இதுதான் முக்கியத்துவம் என்று நீங்க சொல்றது என்பது வேற. இப்ப இதுதான் முக்கியத்துவம் இல்ல, இதுவும் முக்கியத்துவம். நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சமூக மாற்றத்திற்காக போராடக்கூடியவர்கள் விரைவில் செயல்படுத்துவதற்கான முயற்சியை தொடங்கணும்னாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல, அது புரிஞ்சுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தினுடைய விளைவை நீங்க பின்னால பாத்தீங்கன்னா, ஜாதி சார்ந்த எந்த அடையாளம், இந்த பேரை மட்டும் விட்டுட்டு போனாங்க. நீங்க உள்ளடக்கத்தை கைவிட்டுட்டு ஃபார்மை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு, அது தொடர்பாக விரிவாக இன்னும் நாள் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள்ட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.